டெட்கோ, தமிழ்நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில், தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம். அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. முதல்ல நாங்கள் ஒரு கட்சி தான் ஆரம்பித்தோம். ஆன்லைனில் கட்சியை பதிவு செய்தோம். பதிவு செய்து தொழில் விவசாய முன்னேற்ற கட்சி அப்படின்னு ஒரு கட்சி எடுத்தோம். அது ஒரு அனலைஸ். பாப்புலேஷனில் 93% தொழில் முனைவோரும் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இவங்களோட குடும்பங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி 7% தான் அரசு ஊழியர்கள், அரசாங்கத்திலேருந்து பணம் வாங்கக்கூடியவங்க. ஆனால் 93% இருக்கக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை. அதற்காக ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் முனைவு எடுத்தோம். அது என்ன செய்யணும்னா, அது ஒரு கொள்கைகள், ஒரு 3 மாதம் உட்காந்து கொள்கைகள் கோட்பாடுகள் அதற்கான எல்லாத்தையும் வகுத்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணோம். எதெல்லாம் போராடலான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் வேணும், தொழில் முனைவோருக்கு வேணும், விவசாயிகளுக்கு வேணும், இதுக்கெல்லாம் நம்ம போராட்டம் நடத்தணும், நிறைய மனுக்கள் கொடுக்கணும்னு போட்டோம். அதற்கப்புறம் திரும்பி பார்த்தோம், ஏற்கனவே தொழில் வணிகத்துக்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அரசோடைய ஃபண்டும் ஸ்கீமும் அவ்வளவு இருக்குது, தெரியாமல் நிறைய இருக்குது. நான் 2 அரசையும் மாநில அரசு மத்திய அரசு என்ன சேர்த்தே சொல்கிறேன். அவ்வளோ விஷயம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. முதல்ல நம்ம இல்லாத கேட்டு போராடுறதை விட இருக்கிறத மக்களுக்கும் வணிகர்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். மிக பிரபலமான அனுபவமான ஒரு பிரமுகர் என்ற சொன்னார், தம்பி நீங்கள் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸு, பிஸ்னஸ் பிளானு, ஆன்சர் ஆஃப் மேட்ரிக்ஸு, அவ்வளோ ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பேசுகிறீங்க, தொழிலை வளர்க்குறதுக்கு அவ்வளோ பாடுபடுறீங்க. ஆனால் தம்பி, எங்களை மாதிரி ஆட்கள் 1% பாப்புலேஷனில் 90% பெனிஃபிட்டை நாங்கள் எடுத்துடுறோம். மீதி இருக்கிற 10% பெனிஃபிட்டை எடுக்கிறதுக்கு 99% பாடுபடுறீங்கடா பாவம்னு சொன்னார். அதை சார்ந்து சில விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், வணிகர்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்கணும்னு தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து